வணக்கம். ஜிகே ஹோம்லி டிப்ஸ். இன்றைக்கி வீடியோவில் நாம் பார்க்க போகிறது 8 மாதத்து குழந்தைகளுக்கான உணவு என்ன அப்படின்னு பார்க்கலாம். நம்முடைய சேனலில் ஏற்கனவே தாய்ப்பாலுக்கு அடுத்து நாம் என்ன திட உணவு கொடுக்கலாம் அப்படின்னு 6 மாத குழந்தைகளுக்கான உணவு முறை, 7 மாத குழந்தைகளுக்கான உணவு முறைன்னு தனித்தனியாக வீடியோ போட்டிருக்கோம். வீடியோ பார்க்காதவங்க வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம 8வது மாதத்தில் இருக்கிற குழந்தைகளுக்கு என்ன திட உணவு கொடுக்கலாம் அப்படின்றத பார்த்து தெரிஞ்சுக்கலாம். குழந்தைகளுக்கு 8 மாதம் அப்படின்னா பல்லு முளைக்க ஆரம்பிச்சிரும். நாம் ஏதாவது உணவு கொடுக்கும்போது நம்ம விரலையே தெரியாமல் கடிச்சிருவாங்க. நாம் குழந்தைங்க கையில் விளையாட கொடுக்குற பொம்மையோ விளையாட்டு பொருட்களையோ கடிச்சு இழுக்க ஆரம்பிப்பாங்க. அதாவது பல்லு முளைக்கும் போது ஊறும் அப்படின்னு சொல்லுவாங்க. நாம் இப்படிப்பட்ட நேரத்தில் ரொம்ப லிக்விட்டாக உணவு கொடுக்காம கொஞ்சம் திக்காக இருக்க மாதிரி உணவு கொடுத்தோம் அப்படின்னா அவங்களுக்கு மென்று சாப்பிட்ற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். கடிச்சு சாப்பிடுவாங்க. நாம் இன்றைக்கி குழந்தைங்களுக்கு ரெடி பண்ணுற இந்த உணவும் ஓரளவு கொஞ்சம் திக்காக தான் இருக்கும். வாயில் வச்சோன்னே கரையாது, கொஞ்சம் சப்பி சாப்பிட்ற மாதிரியோ மென்று சாப்பிட்ற மாதிரியோ ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம குழந்தைகளுக்கு இந்த மாதிரி உணவு ரெடி பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா குழந்தைங்க கொலுன்னு இருக்கிறதோட ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இருப்பாங்க. ஒரு சில குழந்தைகள் கொலுன்னு இருப்பாங்க, ஆனால் ஸ்ட்ராங்காகவே இருக்க மாட்டாங்க. நாம் இப்போ ரெடி பண்ணி கொடுக்குற உணவு குழந்தைங்க நல்லா கொலுன்னு இருப்பாங்க, ஸ்ட்ராங்காகவும் இருப்பாங்க. உணவு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல அடுப்பு ஆன் பண்ணி ஒரு சின்னதாக ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. அதில் 1/4 டீஸ்பூனுக்கும் கம்மியான அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் நல்லா உருகிடணும். ரொம்ப கம்மியான அளவு தான் சேர்த்துருக்கேன். ஏன்னா டீஸ்பூனுக்கு 1/4 டீஸ்பூன் கம்மியாக சேர்த்துருக்கேன். இந்த அளவு இருக்கட்டும். இதில் ஒரு மீடியம் சைஸ் கேரட்டில் பாதி கேரட்டை தொலியை சீவிட்டு இப்படி துருவி வச்சுருக்கோம். அதை அதில் சேர்த்துக்கிறலாம். சேர்த்துட்டு தீ சிம்மிலே வச்சுக்கோங்க. நம்ம குறையாக தான் ரெடி பண்ணுறோம். தீ சிம்மில் இருக்கட்டும். இது நல்லா கலந்து விடலாம். கேரட் நல்லா வெந்துடணும். ஒரு நிமிஷம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கேரட்டு நம்ம துருவி தான் சேர்த்துருக்கோம், அதனால் வேகிறதுக்கு ரொம்ப நேரம் எடுக்காது. ஒரு நிமிஷம் நீங்கள் கலந்து விட்டோன்னே ஓரளவு நல்லா வெந்துடும். பாருங்கள், ஒரு நிமிஷத்துலேயே இந்த அளவுக்கு நல்லா வெந்துருச்சு. இப்போது இது கூடவே ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ரவை சேர்த்துக்கிறலாம். குழந்தைக்கு ஒரு வேளைக்கு அப்படின்னா உங்களுக்கு 2 ஸ்பூன் சரியாக இருக்கும் ரவை. 2 ஸ்பூன் ரவை சேர்த்துட்டு இதையும் நல்லா இதோடு சேர்த்து வறுத்து விட்டுக்கிறலாம். நாம் இப்படி வறுத்து ரெடி பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது இந்த மணமே குழந்தைங்கள சாப்பிட தூண்டும். வேண்டான்னு சொல்ல மாட்டாங்க. நல்லா மணமாக இருக்கும், விரும்பி சாப்பிடுவாங்க. நெய்யில் வேறு வதக்கியிருக்கோம் நம்ம, ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் இதில் ஒரு பிரிஞ்ச் அளவுக்கு பெருங்காயத்தூளும் அதே ஒரு பிரிஞ்ச் அளவுக்கு மிளகுத்தூள் இதில் சேர்த்துக்கோங்க. மிளகுத்தூள் லேசான காரத்துக்கு, ரொம்ப இருக்காது, லைட்டாக இருக்கும். பெருங்காயத்தூள் குழந்தைகளுக்கு இந்த உணவு ஜீரணம் ஆகிறதுக்கு போடுறோம். நம்ம ஒரு பிரிஞ்ச் அளவு போட்டோம்னா போதும். நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் இது வேகிற அளவுக்கு நம்ம இதில் தண்ணி சேர்த்துக்கிறலாம். ஒரு 1/4 கிளாஸ் அளவு ஊற்றிக்கோங்க, சரியாக இருக்கும். 2 ஸ்பூன் ரவை தான் வேகணும், அந்த அளவுக்கு கணக்கு பண்ணி ஊற்றிக்கோங்க. ஊற்றி விட்டு கலந்து விட்டுக்கிறலாம். இது செய்கிறதுக்கு 5 நிமிஷம் கூட நமக்கு எடுக்காது. குழந்தைகளுக்கு நல்ல ஹெல்த்தியான உணவாக இருக்கும். இப்போது இது கூடவே ஒரு பிரிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு அரை உப்புக்கு கம்மியாக இருந்தாலே பரவாயில்ல. குழந்தைங்க உப்பு இல்லைன்னு நினைக்க மாட்டாங்க. உப்பு கம்மியாகவே கொடுங்க, உப்பு அதிகம் சேர்க்கக்கூடாது. நம்ம ரவை இதெல்லாம் சேர்த்துருக்கிறதுனால உப்பு இல்லாமல் சப்புன்னு இருக்கும், தண்ணியெல்லாம் சேர்த்துருக்கோம். அதனால் கொஞ்சமாக மட்டும் உப்பு சேர்த்துக்கோங்க. லேசான உப்பு இருக்கணும். சேர்த்துட்டு இது நல்லா கொதிக்கட்டும். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கட்டிப்படாமல் பார்த்துக்கோங்க, அது கட்டிப்படக்கூடாது. இது தானாக வெந்து கெட்டியாகிறது வேறு. நம்ம ரவை போட்டோன்னே கெட்டியாகிறது குழந்தைங்களுக்கு சாப்பிட முடியாது. கட்டிப்படாமல் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பாருங்கள், நல்லா வெந்து வருது. இப்போது குழந்தைங்களுக்கான உணவு ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் குழந்தைங்களுக்கு எப்போ வேணாலும் ரெடி பண்ணி கொடுக்கலாம். காலையில், மதியம், சாயங்காலம் 3 வேளையுமே ரெடி பண்ணி கொடுக்கலாம். நீங்கள் முத இந்த உணவு கொடுக்க போகிறீங்க அப்படின்னா இதை காலையில் கொடுங்க. காலையில் கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க ஓடி ஆடி விளையாடும்போது அவங்களுக்கு கொஞ்சம் ஜீரணமாயிரும். கொஞ்சம் 8 மாதம் அப்படிங்கிற உட்கார ஆரம்பிச்சிடுவாங்க. ஒரு சில குழந்தைகள் 8 மாதத்தில் நடக்கவே ஆரம்பிச்சிருவாங்க. இது உணவு சீக்கிரமாக ஜீரணமாயிரும். ஒரு நாளைக்கு 2 வேளை கூட இதை நீங்கள் ரெடி பண்ணி கொடுக்கலாம். முதல்ல கொடுக்கும்போது பகலில் கொடுங்க, சாயங்காலம் கொடுக்க வேண்டாம். கொடுத்து அவங்களுக்கு என்ன பிரச்சனை இல்லை அப்படின்னா சாயங்காலம் கொடுக்கலாம். இப்போ ரெடி ஆயிடுச்சு, இறக்கிடலாம். இறக்குனதுக்கப்புறம் லேசாக அந்த ஸ்பூனை வச்சு லைட்டாக மசிச்சு மட்டும் விட்டுக்கோங்க. லேசான சூடோடு மசிச்சிங்கன்னா கொஞ்சம் மசிச்சுக்கிறலாம். இதை நீங்கள் மிக்ஸி ஜாரில் போட்டுலாம் சுத்தணும் தேவையில்லை. இந்த அளவு இருக்கட்டும். குழந்தைங்க சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ ஒரு பவுலுக்கு மாற்றிக்கிறலாம்.
அதே மாதிரி குழந்தைகளுக்கு இது சாப்பிட கொடுக்கும்போது லேஸ் சூடு இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. நகை சூடுன்னு சொல்லுவாங்க. லைட்டான சூடு இருக்கும்போது கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப சூடோடு கொடுத்துறாதீங்க. அதனால் குழந்தைகளுக்கான உணவு ரெடி. 8 மாதத்து குழந்தைகளுக்கான உணவு. குழந்தைங்களுக்கு இந்த உணவை நம்ம 2 தடவை 3 தடவை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறதுனால ஒரு தடவை ரெடி பண்ண உணவு மறுபடியும் கொடுக்காதீங்க. குழந்தைக்கு ரெடி பண்ண போகிறீங்கன்னா கொஞ்சமாக ரெடி பண்ணுங்கள். மறுபடியும் கொடுக்கும்போது மறுபடியும் ரெடி பண்ணி கொடுத்தீங்கன்னா தான் அவங்களுக்கு டேஸ்ட்டு இருக்கும். முதல் ரெடி பண்ணதே கொடுத்தோம்னா அவங்களுக்கு டேஸ்ட்டு தெரியாது, அப்புறம் சாப்பிட மாட்டாங்க. அது மாதிரி சாப்பாடும் அளவாக கொடுங்க. ஒரு பவுல்னால் நான் இப்போ காமிச்சிருக்க அளவு பார்த்துக்கோங்க. 2 ஸ்பூன் ரவை. இதோட கம்மியாக சாப்பிட்டா கூட பரவாயில்ல. அதிகம் சாப்பிடணும்னு அதிகம் திணிக்கக்கூடாது. குழந்தைங்களுக்கு நம்ம ஹெல்த்தியாக தான் கொடுக்கணுமே தவிர எந்த பொருளும் அதிகமாக கொடுக்கக்கூடாது. நீங்கள் 8 மாதத்து குழந்தைகளுக்கு இந்த உணவு ரெடி பண்ணி கொடுங்க. அடிக்கடி பசிச்சு அழமாட்டாங்க. வயிற்றுக்கு நல்லா ஃபில்லிங்காக இருக்கும். குழந்தைங்க நல்லா ஸ்ட்ராங்காகவும் ஆக்டிவாகவும் இருப்பாங்க. 8 மாதத்து குழந்தைகளுக்கு நீங்கள் ரெசிப்பியை ரெடி பண்ணி கொடுத்துட்டு ரிசல்ட் எப்படி இருந்தது அப்படின்றத மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.